அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்காகனா முழுக்க நம்மளுடைய ஆர்ஆர்பி குரூப் டி உடைய தேர்வு நோக்கில் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ பார்க்கக்கூடிய அடுத்த 20 கொஷின் வந்து பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த செட்டில் வந்து ஒரு 60 கொஷின் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 61வது கேள்வி. ஓகேங்களா? சரி, ஓகே பாருங்க. ஆபரணங்களின் நிறம் மங்களாகுவதற்கு டேஷுக்கான எடுத்துக்காட்டாக இருக்குது. அதாவது ஆபரணங்கள் நமக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, ஸோ அதனுடைய மங்களாகுவது டேஷுக்கான எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இப்போ சில பேர்லாம் வருவாங்க, வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை பாலிஷ் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ண பிறகு, அதாவது பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலிஷ் பண்ணுறதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி மங்களாக இருக்கும். பாலிஷ் பண்ணுறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆபரணங்களில் இல்லை வெள்ளியாக இருக்கட்டும், இல்லை தங்கமாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுவாக வேணா இருக்கட்டுமே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனேற்ற வினை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வினை நடக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆபரணங்களுடைய நிறம் என்ன செய்யுது, ஸோ அது ஒரு மாதிரி மங்கி போகிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ ஆபரணங்களுடைய நிறம் மங்களாகுவதற்கு ஆக்சிஜனேற்ற வினை என்னது, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 61வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதில் வேற என்ன பாருங்க, ஒளிச்சிதைவு வேதிவினை இதெல்லாம் வராது. போட்டலித்திக்க ரிலேட்டடாக பொறுத்தளவுக்கு இது ஒளிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. வெப்ப உமிழ் வேதிவினை இதுவும் கிடையாது. ஸோ இது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்து 62வது கேள்வி பாருங்க. ஓகே, ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஏஎல்பியூஎம் ஆல்பம் அப்படின்றது வந்துட்டு இந்த வார்த்தையாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? போர்டு அப்படின்ற வார்த்தை இந்த வார்த்தையாக டிசைன் பண்ணியிருக்காங்களாமா. சரிங்களா? இப்போ கிளியர் அப்படின்றது வந்துட்டு எப்படி இது வந்துட்டு மாறும் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிடலாமா? ஏபிசிடி தான் எழுதணும். ஓகேவா? நான் சொன்னது மாதிரி ஏபிசிடி 13 லெட்டர்ஸ் முன்னாடி ஏபிசிடி இஎஃப் GH IJ KL MNOP QR ST UV WXYZ. சரிங்களா? ஓகே, இப்போ கவனிங்க. ஏ இருக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏ இருக்கு, அடுத்த லெட்டர் சி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு, இங்கே சி இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் கூடி இருக்கு. ஓகேங்களா? 2 லெட்டர் கூடி இருக்கு. அடுத்து எல் இருக்கு. எல் எங்க இருக்குது, இந்த இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, பி கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 லெட்டர் கூடி இருக்கு. சரிங்களா? அடுத்தது 4 லெட்டர் கூடி இருக்கு. அடுத்து பி ஏபி. சரிங்களா? ஹச் இருக்கு. 1 2 3 4 5 6 லெட்டர் கூடி இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். முதல்ல 4 லெட்டர் கூட்டியிருக்காங்க, அடுத்து 2 லெட்டர் கூட்டியிருக்காங்க, 4 லெட்டர் கூட்டியிருக்காங்க, அடுத்து 6 லெட்டர் கூட்டியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூசி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யூ இந்த இருக்குது. சார் என்ன சார் பின்னாடி போகணும் சார், இப்படி தான் நம்ம போகணும். நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம போகணும், இப்படியே தான் போகணும். இந்த சரௌண்டிங்கை நம்ம வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? யூ 1 2 3 4 5 6 யூவில் இருந்து தானே சி இருக்கா? ஓகே, 1 2 3 4 5 6 7 8வது லெட்ரு. அப்போ பார்த்தீங்கன்னா யூவிலிருந்து 8 லெட்டர் சி இருக்கு. 8வது லெட்டரா சி இருக்கு. அடுத்து எம் பாருங்க. எம்ல இருந்து டபிள்யூ 1 2 3 4 5 6 7 8 9 10வது லெட்டரா என்ன இருக்குது, ஸோ டபிள்யூ வந்து இருக்குது. ஸோ அப்போ என்ன மெத்தடில் கூட்டியிருக்காங்க, ஏ இருக்குது அப்படின்னா அடுத்து 2 லெட்டர் கூட்டியிருக்காங்க, அடுத்து 4 6 8 10 அப்படி வந்து கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த செட்டப்பை நீங்கள் எழுதுனாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வாயிலே நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேர் கரெக்டாக நிறைய மெமரி வச்சுருப்பாங்க, கரெக்டாக இது பண்ணுவாங்க. ஆனால் இது இப்படி நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு டக்குன்னு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ நம்ம டேரெக்டாக இது பார்த்துடலாமா? நீங்கள் இது செக் பண்ணிக்கோங்க, அது கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த கிளியர் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சி கொடுத்துருக்காங்க. 1 2 லெட்டர் கூட்டினோம்னா இ வரும். சரிங்களா? இ எங்கே இருக்குது, 2 லெட்டரில் வந்து இருக்குது. சரிங்களா? ஒருவேளை ஒரு சில ஆன்சரில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட் இதுலேயே வரும். அப்போ அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தது நம்ம போனால் டைமிங் வந்து போயிடும். அதனால நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அடுத்து எல் இருக்குது. எல் 1 2 3 4 அடுத்து ஈக்கு அடுத்து என்ன வரும், பி தான் வரும். ஈக்கு அடுத்து
பி தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான விடை. சரிங்களா? நம்ம பசங்களுக்கு அதுதான் இது பூராமே கரெக்டாக வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அங்கே போய் உட்காந்துட்டு கரெக்டாக வருதா எல்லாமே அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட கரெக்டு. கிட்டத்தட்ட என்ன 100% நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஈக்கு எத்தனை வருதான்? 2 பார்த்தோம், 4 பார்த்தோம், அடுத்து 6 பார்க்கணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 அடுத்து என்ன வருது இருக்கும்? கே அதுவுமே இருக்குது. சரிங்களா? கே அதுவுமே இருக்குது. அடுத்து பியிலிருந்து பாருங்க. பியிலிருந்து 2 4 6 8 லெட்டர் பார்க்கணுமா? பியிலிருந்து 1 2 3 4 5 6 7 8 எக்ஸ். சரிங்களா? ஓகேவா? எக்ஸ் இருக்கா? சாரி ஒரு நிமிஷம். ஓகே. ஏல இருந்து பாருங்க 1 2 3 4 5 6 7 8 லெட்டர். ஓகேங்களா? அடுத்து ஆர் பாருங்க. ஆறுல இருந்து 10 லெட்டர். 1 2 3 4 5 6 7 8 9 10. கடைசியா வந்து என்னது? பி வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் கிடைச்சிருச்சு. நமக்கு ஆன்சரை போட்டு என்ன பண்ணிடலாம்? ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 62வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 63வது கேள்வி பாருங்க. ஓகே. மக்காத பொருள்களின் பயன்பாட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? மக்காத பொருள் இருக்குன்னா அதனுடைய பயன்பாட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பிளாஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா? அது மக்காத பொருள். பழங்கள் மற்றும் காய்கறிகளை அழகாக பாலிஸ்டிரீன் மற்றும் பிளாஸ்டிக் பேக்கேஜ்களில் அடைத்து வைக்கலாம். அது இதுங்க அடைக்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ இது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பேக்கேஜ்கள் பயன்படுத்துவதன் மூலமாக. கரெக்டு தானே? நமக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தட்டு வந்துச்சு. அது எதுக்குன்றதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா பாக்கு மட்டை அந்த மாதிரி வேற மட்டையில் தட்டு மாதிரி கொண்டு வந்தாங்க. அடுத்து பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா மஞ்சப்பை. நம்ம தமிழக அரசுமே பார்த்தீங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ அதுக்கு நிகராக இருக்கக்கூடிய சீக்கிரமாக வந்து மக்கி போகக்கூடிய பொருள்களை வந்து என்ன பண்ணணும்? ஸோ நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீங்கு விளைவிக்காத. ரைட். இது ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. பால் மற்றும் தண்ணீர் பாலி பேக்கில் அனைத்து அதெல்லாம் கிடையாது. பாலித்தீன் அப்படின்னு வந்துட்டாலே அது கிடையாது. ஸோ அப்போ மக்காத பொருட்களை பயன்பாட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? பிஸ்கட் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் மற்றும் டீன். பிளாஸ்டிக்னு வந்துட்டாலே அது நம்ம தப்பு தான். பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணவே கூடாது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் சூழலுக்கு தகுந்த மாதிரி சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருள்களை வந்து பயன்படுத்துவதன் மூலமாக தான் மக்காத பொருள்களை என்ன செய்ய முடியும்? அதனுடைய பயன்பாட்டை நம்ம வந்து குறைக்க முடியும். சரிங்களாங்க? ஸோ 63வது கேள்விக்கு ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. 64. ஓகே. இன் சீரியஸ் கம்பென்ஷன் த கரண்ட் பாசிங் த்ரோ ஈச் ரிஜிஸ்டர் இஸ். அதாவது நமக்கு தொடர் இணைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தொடர் இணைப்புல மின்தடை வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? தொடர் இணைப்புல மின்தடை வழியாக செல்லும் மின்னோட்டம் என்ன மின்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. த ரிஜிஸ்டர் இஸ் ஈக்குவல் இன் ஆல் ரிஜிஸ்டர். ஈக்குவல் இன் ஆல் ரிஜிஸ்டர். அனைத்து ரிஜிஸ்டர்களுக்கும் சமமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு சரியான பதிலாக இருக்குது. 64வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 65. 2022ஆம் ஆண்டில் அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் மதிப்புமிக்க பத்மஸ்ரீ விருதை வென்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சுப்பண்ணா ஐயப்பன் அப்படின்றவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அறிவியல் மற்றும் பொறியியல் துறைக்கான பத்மஸ்ரீ விருதை வந்து வாங்கியிருக்காங்க 2022. இப்போ சமீபத்தில் 2025 26 நமக்கு என்ன மாதிரியான பத்மஸ்ரீ விருதுகளா இல்லை பத்மபூஷனா இந்த மாதிரி விருதுகளை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து 66வது கேள்வி. படிக்க வேண்டாம், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இது நீங்கள் படிச்சிங்கன்னா டைமிங் ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்கும். டேரெக்டாக அங்கே வந்துருங்க. கேப்பில் என்ன இருக்கோ அந்த லெட்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ நமக்கு பாருங்கள். கே எங்கே இருக்குது? கே இந்தா இருக்குது. இங்கே ஒரு கே, இங்கே ஒரு கே, இங்கே ஒரு கே இருக்குது. சரிங்களா? கேக்கு அடுத்த லெட்டர் எல்லாம் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கே எல்லாம் இருக்குது. சரிங்களா? எள்ளு எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். எள்ளு இங்கே ஒரு எள்ளு நம்ம போட்டிருக்கோம். எள்ளு இங்கே ஜி, எல்ஜி. சரிங்களா? எல்ஜி. அடுத்து இங்கே எல் இருக்குது. நம்ம அடுத்து ஜி. சரி, ஓகே. எல்ஜி அப்படின்னு வார்த்தை வருது. ஓகேங்களா? எல்ஜி அப்படின்னு வருது. ஓகே. அடுத்து பாருங்கள். எல்ஜி தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இந்த எல்லுக்கு அடுத்து எல்லாம் ஜி தான் வரும் அப்படின்றத நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்து டிக்கு முன்னாடி என்ன வரும் பாருங்க. ஜிக்கு அடுத்து. சரிங்களா? இங்கே ஜி போட்டிருக்கோம்,
எல்லுக்கு முன்னாடி. அப்போ ஜிக்கு அடுத்து என்ன வருது? பி அப்படின்ற வார்த்தை வருது. சரிங்களா? KLGPD KLGPD இதாங்க நமக்கு. சரிங்களா? பாருங்க, KLGPD இந்த லெட்டரை நம்ம ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த லெட்டரை நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபார்ம் பண்ணணும். பாருங்க, KLGPD மறுபடியும் KLGPD மறுபடியும் KLGPD KLGPD. சரிங்களா? நம்ம எதுல இருந்தா எடுக்கணும்னா, நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்தா என்ன செய்யணும்? ஸோ நம்ம வந்து எடுக்கணும். KLGPD. ஓகேங்களா? இது வரைக்கும் ஒன்று. KLGPD. சரிங்களா? இது வரைக்கும் ஒன்று. ஓகேவா? ஸோ அப்படிதான் என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் முதல்ல பிரித்து எழுதினாலும் பிரித்து எழுதிங்க. அது வந்து கஷ்டமான வேலை. கஷ்டமான வேலைன்றதை விட டைமிங் போயிடும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இருக்க லெட்டரை பாரு, எடுத்து எழுதுங்க. LPKDGLP. இதான் நமக்கு ஆன்சர். இதுதான் நமக்கு ஆன்சர். எல்பி ரெண்டுலையுமே எல்பி இருக்குது, கே இருக்குது. LPKD LPKL வருது, இங்கே LPKD GLP. அப்போ என்ன ஆன்சருங்க? ஆன்சர் டி தான் நமக்கு சரியான விடையாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியான கேள்விங்க. நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் கஷ்டமானதா பார்த்து டயத்தை பூரா அதில் போக்கடிச்சுவாங்க. கடைசியில் ஈஸியானதை என்ன செய்வாங்க? சீக்கிரமாக அதை பார்த்து தப்பாக விட்டுருவாங்க. நமக்கு தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் என்ன செய்யணும்? அடுத்தடுத்தது நம்ம பார்த்து போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே. 66க்கு ஆப்ஷன் டி. 67வது கேள்வி பாருங்க. மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் ஒரு கம்பியானது வடதுருவம் நோக்கியும் தென்துருவம், அதாவது வடதுருவம் மேல் நோக்கியும் தென்துருவம் கீழ் நோக்கியும் உள்ள ஒரு காந்தப்புலத்தின் கிடைமட்டமாக வைக்கப்படுகிறது. கம்பி தெற்கு திசையை நோக்கி திருப்பப்படுகிறது எனில் கம்பி பாயும் எலக்ட்ரானுடைய திசை எந்த திசையிலிருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி போகும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நமக்கு வந்து போகும். சரிங்களாங்க? ஸோ 67க்கு ஆப்ஷன் பாம்பே. 68வது கேள்வி. ஓகே, இந்த கேள்வி நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன இதில் நடத்தியிருந்தேன் இல்லையா? ஸோ 2 ரெஜிஸ்டர் ஈச் ஆஃப் 10 ohms ஆர் கனெக்டட் இன் த பேரலல். ஸோ இதே மாடலில் இதே செட்டப்பில் என்ன பண்ணியிருந்தோம்? ஸோ நம்ம வந்து கொஷின் வந்து பார்த்துருந்தோம், அப்படி தானே? ஸோ இந்த சம்மை வந்துட்டு, இந்த சம்முக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன், நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? போட்டு பாருங்கள். ஸோ 2.4 volt. சரிங்களா? இதுதான் நமக்கு சரியான விடை. ஓகே, 68க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 69வது கேள்வி. பின்வரும் தொடரில் கேள்விக்குறிக்கான இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. பாருங்க, ஸோ 21 கூடியிருக்கு. சரிங்களா? 1 கூடியிருக்கு. ஓகே, 1 கூடியிருக்கு. 22லேருந்து 4 கூட்டினோம்னா 26. 4 கூடியிருக்கு. 26லேருந்து 35. அப்போ இதில் வந்து 9 கூடியிருக்கு. 35லேருந்து 51. 35 45 45 16 கூடியிருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து 51லேருந்து 76. 51 61 71 ஒரு 5 25 கூடியிருக்கு. சரிங்களா? இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது வந்துட்டு 1 ஸ்கொயர்டு 1 ஸ்கொயர்டு 1 2 ஸ்கொயர்டு 4 3 ஸ்கொயர்டு 9 4 ஸ்கொயர்டு 16 5 ஸ்கொயர்டு 25. அப்போ என்னங்க பண்ணணும்? அடுத்து 6 ஸ்கொயர்டு தான் என்ன பண்ணணும்? கூட்டணும். எது கூட கூட்டணும்? 76 கூட 6 ஸ்கொயர்டை கூட்டணும். 6 ஸ்கொயர்டு என்ன? 6 36. ரெண்டையும் கூட்டணும்னா 6 12, மிச்சம் 1, 7 3 10 11 112 அப்படின்றது நமக்கு சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதில் நான் போட்டதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 செகண்ட் டு 20 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேவா? நான் சொல்லிக் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா 20 செகண்டுக்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுவீங்க? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. ஓகே ஓகே சார், நான் அப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் என்ன சார் 2025 ப்ரீவியஸ் கொஷின் எடுத்தேன், இது முடிச்சுட்டு கண்டிப்பாக 2025 இன்னும் ஒரு 2 நாளில் அல்லது 3 நாளில் அதை பார்ப்போம். சரிங்களா? ஓகே ஓகே. அடுத்த கொஷின் பாருங்க. 70வது கேள்வி. The sum of the percentage is present age of
ஏ அண்ட் பி இஸ் அ 30 இயர்ஸ். அதாவது ஏ மற்றும் பி அவங்களுடைய கூடுதல் வந்துட்டு 30 வருஷமா. சரிங்களா? ஏவையும் கவனிங்க, ஏவையும் பியையும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்குது? 30 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? தி ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் வில் பி 3:2. சரிங்களா? 3:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தி ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு அடிச்சு 5 வருஷத்துக்கு கழிச்சு எப்படி இருக்குன்னா அவங்களுடைய ரேஷியோ வந்துட்டு 5 வருஷத்துக்கு கழிச்சு ஆஃப்டர். சரிங்களா? ஆஃப்டர் 5 இயர்ஸ் 3:2 அப்படின்ற ரேஷியோவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ, இப்போதைக்கு தற்போதைய ஏவுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி பாருங்க, 5 வருஷம் கழிச்சு இதோட ரேஷியோ, தற்போது இவங்க 2 பேரை கூட்டினாலே 30 வயசு தான். நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறது கிடையாது, எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கு தான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். என்னன்னு பாருங்க, இப்போதைக்கு 30 2 பேர்த்தையும் கூட்டினா 30 அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு 2 பேரையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 5 வருஷம் கழிச்சு ஏவுக்கு ஒரு 5 வயசு கூடி இருக்கும், பிக்கு ஒரு 5 வயசு கூடி இருக்கும். அப்படித்தானே? அப்போ 10 வருஷம். அப்போ 30ம் 10ம் 40. ஏன் போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 2 பேர்த்தையும் கூட்டினா 30 தான் கொடுத்துருக்கான் பாருங்க. த சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜஸ், இப்போதைக்கு 2 பேரையும் கூட்டணும் அப்படின்னா 30 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ 5 வருஷம் கழிச்சுன்னா என்னது, 2 பேருக்கு 5 வயசு கூடி இருக்கும். அப்போ 10 கூடும், 2 பேரை கூட்டினோம்னா 10 கூடி இருக்கும். ஓகேங்களா? இதுவே 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், 10 வருஷம் கழிச்சுன்னா எவ்வளோ கூட்டணும்? 2 பேர்த்துக்கு அப்படியே 20 கூட்டிக்கிற வேண்டியதான். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா ஏ உடைய வயசு தானே கேட்குறான். இப்போ பாருங்க, 5 வருஷம் கழிச்சு கூட்டினா எவ்வளோ வரும்? 40 வருஷம், 40 அப்படின்னு கிடைக்கும். 2 பேருடைய ரேஷியோ வந்து 5. அப்போ மொத்த பங்கு எத்தனை? மொத்த பங்கு வந்து 5. மொத்த பங்கு எத்தனை? 5 பங்கு. 40 வயசில் ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏவுடைய வயசு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. பாருங்க, 1 5 5 8 5 40, ஒரு பங்கு வந்து 8 அப்படின்னா ஏவோட வயசு எத்தனை? 8 3 24. பியோடைய வயசு எத்தனை? 8 2 16. 8 2 16. இது எப்போ? 5 வருஷத்துக்கு கழிச்சு. 5 வருஷத்துக்கு கழிச்சு. சரிங்களா? இப்போ 5 வருஷம், இப்போதைக்கு எத்தனை வயசு? அப்போ இதுல இருந்து 5 கழிச்சுக்கலாமா? ஏக்கு வேணும்னா 5 கழிச்சுக்கிற வேண்டியதான், பிக்கு வேணும்னா 5 கழிச்சுக்கிற வேண்டியதான். சரிங்களா? ஏ உடைய வயசு 19 இருந்திருக்கும், பியோட வயசு எவ்வளவு இருந்திருக்குங்க? 11 இருந்திருக்கும். ஓகேவா? ரெண்டையும் கூட்டினா 30 வந்துருச்சா? பார்த்துட்டீங்களா? ஓகே, கிளியரா? அப்போ தற்போதைக்கு ஏ உடைய வயசு எத்தனை? 19 வயசு அப்படின்றது சரியான விடை. ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், ஃபார்முலாஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நமக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஷின். அதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த கொஷின். சரிங்களா? சாரி, என்ன சார் நீங்கள் 2-3 டைம் போட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி தான் நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு என்ன செய்யும், ஸோ ஈஸியாக வந்து வரும். ஓகேங்களா? 70வது கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ. 71 பாருங்க, எந்த அணு எண் 4 இணை எதிரன் எலக்ட்ரான்களுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து 6. சரிங்களா? 6. 71க்கு பாம்பே. 72வது கேள்வி பாருங்க, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீச்சிங் பவுடர் தொடர்பாக வந்து ஒரு கொஷின் பார்த்தோம், அப்படி தானே? ஸோ அப்போ அந்த ப்ளீச்சிங் பவுடர் தொடர்பாக வந்து ஒரு கொஷின் வந்து 2024 கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஓகேவா? சாரி, 2022. ஓகே, அறிக்கை 1 பாருங்க, ப்ளீச்சிங் பவுடர் வேதியியல் சூத்திரம் வந்துட்டு CaOCl2 அப்படின்னு கொடுக்குறாங்க. கரெக்டு தான். சரிங்களா? ஸோ அது வந்து கரெக்டு தான். ஓகே, அடுத்து 2வது அறிக்கை, கிருமிகள் இல்லாத குடிநீரை உருவாக்க இது பயன்படுகிறது. இதே தான் நம்ம பார்த்தோம். இந்த ப்ளீச்சிங் பவுடர் குடிநீரை வந்துட்டு சுத்திகரிக்க வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். போனதுலையுமே அதாவது இருந்தது. ஸோ ரெண்டுமே அறிக்கை 1 மற்றும் அறிக்கை 2 ரெண்டுமே அறிக்கைகளும் சரியானவையாக இருக்குது. ஆப்ஷன் 72க்கு ஆப்ஷன் சி அப்படின்றது நமக்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்து 73வது கேள்வி பாருங்க, கரண்ட் அஃபேர்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 2025 இந்த நம்ம நடத்துகிற கொஷின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எந்த மாதிரி கரண்ட் அஃபேர் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஜூலை 2022 இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் சிகரெட் மற்றும்
பிற புகையிலை பொருள்களை, அதாவது பேகேஜ் மற்றும் லேபனிக் அப்படின்னு சொல்லுவாங்க, விதிகள் படியாக 2008 திருத்தம் செய்து அனைத்து புகையிலை தயாரிப்பு போதிக்கல், அதாவது பேக்கேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, புதிய குறிப்பிட்ட சுகாதார எச்சரிக்கைகளை அறிவித்தது. இந்த புதிய சுகாதார எச்சரிக்கைகள் எந்த தேதியில் வந்து பொருந்தும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தேதி முதல் கொண்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு சமுதாயத்திற்கு, ஸோ இந்த சோஷியல் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பார்க்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த புகையிலை, அதுக்கடுத்து இந்த போதை, இந்த அதே மாதிரி ட்ரிங்க்ஸு, மது, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களில் ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணணும். அதெல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, 2022. சரிங்களா? டிசம்பர் 1 என்ன தினம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ 73க்கு ஆப்ஷன் ஏங்க. அடுத்து 74வது கேள்வி. 74வது கேள்வியுமே ஒரு கரண்ட் அஃபேர் தான், அப்படி தானே? 74வது கொஸ்டினுமே ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின் தான். ஓகே, பாருங்க. 12வது ஹாக்கி இந்திய சீனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி, ஹாக்கி இந்திய சீனியர் மேல் நேஷனல் சாம்பியன்ஷிப், இது வந்து எந்த மாநிலம் வந்து ஏற்பாடு செய்யுச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பார்த்தீங்களா? நமக்கு கொஸ்டின் நீங்கள் கவனிச்சிருந்தாலே தெரியும். நம்ம ஒரு ஒரு விளையாட்டை வந்து எந்த மாநிலம் அப்படின்றத முதல் கூட நமக்கு பர்டிகுலராக வந்து கேட்குறாங்க. ஸோ மத்திய பிரதேசம். சரிங்களா? மத்திய பிரதேசம் அப்படின்றது சரியான விடை. 74க்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 75. எந்த இடத்தில் கௌதமர், அதாவது சித்தார்த்தர் சொல்லுவோம் இல்லையா, இறுதி ஞானம் பெற்ற புத்தகயாவுக்கு செல்வதற்கு முன் 6 வருடங்கள் தூய வருடங்கள், அதாவது தூய மனதுடன் தியானம் செய்ததாக நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரக்போதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். சரிங்களா? ஸோ 75க்கு ஆப்ஷன் டெல்லி. ஓகே, அடுத்து 76வது கொஸ்டின் பாருங்க. EFGHI மற்றும் J ஒரு கட்டடத்தில் 6 வெவ்வேறு தளங்களில் வசிக்கிறாங்க. கட்டடத்தில் கீழ்த்தளம் நான் தான் சொல்லிட்டேன், இது வரைக்கும் நமக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, எண்ணிக்கப்பட்டிருக்குது. G என்பவர் அப்படின்றது நம்ம பார்ப்போம். G என்பவர். ஓகேங்களா? சரி. ஓகே, G என்பவர் கீழ்த்தளத்தில் வசிக்கிறாராம். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் வந்துட்டு 1, 2 எழுதுவோம் இல்லையா? நம்ம வீடியோ முன்னாடி பார்த்துறவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுடைய ப்ரீவியஸ் கொஷின் அப்படின்னு ஆர்ஆர்பி குரூப் டி அப்படின்னு ப்ரீவியஸ் கொஷின் இருக்குது. சார் ஆர்ஆர்பி குரூப் டி மட்டும் தான் படிக்கணுமா, என்டிபிசிக்கு படிக்க, எல்லாம் ஆர்ஆர்பி எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் எழுதக்கூடிய எல்லா பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி. ஓகே, கொஷின் நம்பர் 76. சரிங்களா? ஓகே, யார் வந்து இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கொஷின் பார்த்தோம். ஓகே, அதாவது ஓகே G என்பவர், அப்படி தானே? G என்பவர் தான் என்ன பண்ணுறாரு, ஸோ கீழ்த்தளத்தில் வந்து வசிக்கிறார் அப்படின்ற விஷயத்த வந்து நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இங்கே G என்பவர் கீழ்த்தளத்தில் வசிக்கிறார். ஓகேவா? அடுத்து H மற்றும் I என்பவர்கள் ஆக்கிரமித்துள்ள தளங்களுக்கு இடையில் G மட்டும் இருக்கிறாரு. எங்கனக்குள்ளே இருக்கலாம்னு தெரியல, எங்கே வேணால் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம இது ஏதாவது ஹிண்ட்டு கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். Hக்கும் ஐக்கும் இடையில G இருக்கிறாரு, இதை மட்டும் நம்ம பார்த்துக்குறோம். இந்த மெத்தடில் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? சரி. E என்பவர் 2வது தளத்தில் இருக்கிறார். E என்பவர் 2வது தளத்தில் வந்து இருக்கிறாரு. F என்பவர் இரட்டைப்படை எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறார். F என்பவர் என்ன பண்ணுறாரு, இரட்டைப்படை எண் கொண்ட தளத்தில் வந்து வசிக்கிறாரு. சரிங்களா? இப்போ நம்ம பாருங்க, ஹச்சையும் ஐயும் இங்கே எழுதணும்னு வச்சுங்களேன். ஹச்சையும் ஐயும் இங்கே எழுதணும் அப்படின்னா J வந்து இங்கே வருவார். ஆனால் என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, I என்பவர் பாருங்க, அதாவது F என்பவர் இரட்டைப்படை எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறார். இரட்டைப்படை இங்கே என்ன இருக்குது, 1 4 இருக்குது, இல்லாட்டி 6 இருக்குது. சரிங்களா? 4ல் வந்து உட்கார வச்சோம் அப்படின்னா யாரை, அதாவது F-ஐ வந்து 4ல் உட்கார வச்சோம் அப்படின்னா இந்த மெத்தடில் என்ன செய்ய முடியாது, நம்ம வந்துட்டு செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ F என்ன செய்ய போகிறோம், F-ஐ வந்துட்டு இங்கே தான் வந்து நம்ம போட முடியும். ஏன்னா H மற்றும் I இடையே J என்பவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற ஹிண்ட் வந்து நமக்கு எங்களுக்குள்ள செட் ஆகுது. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். I என்பவர் அவரின் உடனடி அருகாமையில் வசிக்கிறார். அப்போ யாருடைய அருகாமையில், F என்பவருடைய அருகாமையில் வசிக்கிறார். இப்போ நான் கவனிங்க என்ன செய்ய போறேன்னு பாருங்க. அதாவது H மற்றும் I 2 பேத்துக்கு இடையில தான் யார் இருக்காங்க, J இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, I என்பவர் Fக்கு உடனடி அருகில் இருக்கார். அப்போ H கீழே வருவார், I வந்து மேலே வருவார். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம அவங்க கொடுத்துருக்க படி என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே
நம்ம வந்து போட்டுட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க? தளம் 4ல் 4 என்பதில் யார் வசிக்கிறாங்க அப்படின்றதான் கேள்வி. 4ல் வந்து ஜே இருக்கிறார். 4ல் வந்து யார் இருக்காங்க? ஜே என்பவர் இருக்காங்க. கொடுக்கப்பட்ட தரவுகளை நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிடும். சரிங்களாங்க? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ 76க்கு ஆப்ஷன் ஏ. 77. ஓகே பாருங்க, கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஓகே, 39 வகுத்தல் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ப்ராக்கெட்டு 6 × 6/7. இது ஒரு மறுபடியும் ஒரு ப்ராக்கெட்டு. ஆஃப்னா பெருக்கல்னு அர்த்தம். ஸோ 7/8. சரிங்களா? நம்ம கொடுத்துருக்கிறது வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? சரி, இது வந்து தெரியாமல் ஏதோ டைப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இந்த 7க்கும் இந்த 7க்கும் கேன்சல் பண்ணிடலாமா? பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, இந்த 2ஆல் அடிச்சு கொடுப்போம். 3 இது வந்து 4, 3 இது வந்து 4. இது இப்போ இருக்கிறத மட்டும் நான் எழுதுறேன் பாருங்க. 6 × 3/4 அப்படின்னு இருக்கு. 6 × 3/4ன்னு இருக்கு. மறுபடியும் இதை என்ன பண்ணுறோம்? 2ஆல் அடிக்கிறோம். 2 2 4, 2 3 6 அப்படின்னு அடிக்கிறோம். இப்போ இதை பெருக்குங்க. 9/2 அப்படின்னு வருது. இப்போ 39 வகுத்தல் 9/2 அப்படின்னு இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இதை வந்து பிராக்கெட்டுக்கு வெளியே கொண்டு வரும் பொழுது என்ன பண்ணுங்க? பிராக்கெட்டுக்கு வெளியே கொண்டு வரும் பொழுது அப்படின்றத விட வகுத்தலை பெருக்கலாக மாற்றப்படும் பொழுது 39 பெருக்கல் மாற்றும் பொழுது என்ன செஞ்சிடும்? தலைகீழாக மாற்றிட வேண்டியதான். 2/9. சரிங்களா? இது எல்லா பேருக்கும் தெரிஞ்ச ட்ரிக்கு தான். நான் ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணல, நீங்கள் பார்த்ததுனாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப இந்த கணக்குக்கு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற வருது பார்த்தீங்களா? அதுக்கு மட்டும் தான் நான் ஃபார்முலா சொல்லி தருவேன். சரிங்களா? ஓகே பாருங்க, 3 9, 3 9, 1 3 3 9, 13. சரிங்களா? 13. இப்போ வேறு ஏதாவது பண்ண முடியுமா? இதை வேறு ஒன்றும் பண்ண முடியாது, பெருக்கிற வேண்டியதான். 13 2 26/3 அப்படின்னு வருது. இருக்கா? 26/3 இருக்கு பாருங்க. ஸோ நமக்கு விடை பார்த்தீங்கன்னா 26/3. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. சரிங்களா? ஸோ 77க்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 78வது கேள்வி. இந்திய நிதி ஆணையம் 210 விதி 210 படியாக அமைக்கப்பட்டிருக்குது. முக்கியமான விதிகளை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 1 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே கவனிங்க. 12 சென்டிமீட்டர் குவிய தொலைவுடைய ஒரு குழியாடியின் முன் 6 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருள் வைக்கப்படுகிறது அப்படின்னு. அதாவது 12 சென்டிமீட்டர் குவிய தொலைவிட ஒரு குழியாடிக்கு முன்னாடி 6 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருள் வைக்கப்படுகிறது. அதன் பின்பம் டேஷ் தொலைவில் உருவாகிறது மற்றும் அது என்ன பின்பமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நல்லா காணுங்க, குவியாடியுடைய தொலைவு குவிய தொலைவுடைய குழியாடி அப்படின்னு கொடுக்குறாங்க. குழியாடியோடைய பிம்பம் நேரான மற்றும் மாயபிம்பம், நேரான மற்றும் மாயபிம்பம் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ 12 சென்டிமீட்டர் குவிய தொலைவு இருக்குன்னா அதுக்கு எவ்வளோதான் இருக்கும்? நேரானா எவ்வளோதான் இருக்கும்? 12 தான் இருக்கும். அப்போ என்ன பின்பம்? இது வந்து மாயபிம்பம். அவ்வளோதான். இதுதான் நம்ம அந்த ஒரு சின்ன இது தெரிஞ்சாலும் என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து ஆன்சரை வந்து போடலாம். ஸோ 79க்கு பார்த்தீங்கன்னா சரியான விடை வந்து ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. 12 சென்டிமீட்டர் மற்றும் மாயபிம்பமாக இருக்குது அப்படின்றது நமக்கு சரியான விடை. சரிங்களா? இதுக்கு ஏதாவது இந்த படமெல்லாம் போடுவாங்களா சார்? அதெல்லாம் போடணுமா? தேவையில்லை. அதாவது குழியாடி அப்படின்னா நேரான மாயபிம்பம் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 80வது கேள்வி. ஓகே ஓகே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. EXACTLY அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஆங்கில அகர வரிசையில் அதற்கு அடுத்துள்ள எழுத்தாக இருக்கணுமா. உயிரெழுத்துன்னு என்னது? வவல்ஸு. வவல்ஸ் என்னென்ன இருக்குது? AEIOU அப்படின்னு இருக்கு. AEIOU. இப்போ AEIOU ஏயும் இ மட்டும் இருக்கு. சரிங்களா? ஏயும் இ மட்டும் இருக்குது. ஈக்கு அடுத்து எடுத்து என்னது? ஈக்கு அடுத்து எழுத்து வந்து எஃப், பிக்கு அடுத்து எடுத்து வந்துட்டு பி. சரிங்களா? ஏபி.
இப்போ இந்த வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா. எழுத்தாகவும் மற்றும் ஒவ்வொரு மெய்யெழுத்துக்கும் ஆங்கில அகரவரிசையில் அதற்கு முன்னாடி இருக்கிற எழுத்தவும் என்ன செய்யணும், எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ இது மிச்சதுக்கு போகிற என்னது, அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து எழுதுறோம். WXABC சரிங்களா. அதாவது வவல்ஸ் இருக்குன்னா அதுக்கு அடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மற்ற எழுத்துக்களுக்கு போகிறவே அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை வந்து எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா. STML சரிங்களா. STML அதுக்கடுத்து XYZ சரிங்களா. XYZ அதுக்கு அடுத்து இருக்கிற எழுத்து இப்போ எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணிட்டோம், மாற்றப்பட்ட பின் இவ்வாறு உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆங்கில அகரவரிசைப்படி சீரமைக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. என்ன பண்ண சொல்கிறாங்க, ஆங்கில அகரவரிசைப்படி சீரமைக்க சொல்கிறாங்களா. சரி, சீரமைச்சிருவோம். அதாவது வரிசை எழுத சொல்கிறாங்க. ஓகேவா. வரிசை என்ன வரும், ABB கரெக்டானே, ABCDEFGHIJKL MNOPQRSTUVWXYZ சரிங்களா. 2 4 6 7 2 4 6 7 வந்து ஒரு நம்பரை விட்டுட்டோம் சரிங்களா. ABCDEFGHIJKL MNOPS விட்டுட்டோமா, எஸ் விட்டோம். MNOPQRS சரிங்களா. எங்களுக்கு எஸ் வரும், எஸ். ஓகேவா. சரி, இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, கேள்விக்கு இன்னும் கேட்கலையா. வலது பக்க முனையிலிருந்து மூன்றாவதாக இருக்கிற எழுத்து என்னது, இந்த எழுத்து நான் கொஞ்சம் உங்களுக்கு மறுபடியும் எழுதுறேன். BBFMSWZ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் வலது, இந்த பக்கம் இடது, எப்பயுமே நீ பார்த்துக்குங்க சரிங்களா. சரி, வலது முனையிலிருந்து மூன்றாவது இடத்துல எந்த எழுத்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 1 2 3வது எழுத்து எஸ். 3வது எழுத்து வந்து எஸ். அவ்வளோதான், ஃபினிஷ் சரிங்களா. 3வது எழுத்து என்னதுங்க, எஸ். ஓகேவா. இப்போ 80வது கேள்விக்கு என்ன ஆன்சரு, ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை சரிங்களா. ஸோ நமக்கு இந்த கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க சரிங்களா. ஸோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆர்ஆர்பி குரூப் டி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.